தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து வாரத்தின் முதல் 2 வாரமாகிய செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 8இல் மறைந்து 3rd and 4th வீக் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அருமை. அதே சமயத்துல சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை, வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை, மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறது, கொஞ்சம் வில்லங்கம், இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம், வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள், இது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 இருக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அது அருமையான விஷயம். ஸோ தொழில் மேன்மை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது, ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 மாசமாவே அதிகமான வேலை பளு பிரச்சனைகள், வீடு வண்டி வாகனம், தாயாரின் உடல்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போன வருஷம் இருக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்துல அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது, அரசியலில் கொஞ்சம் நல்லா வர்றது, அரசு அங்கீகாரம் பெறுவது, அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ என்னதான் வேலை பலுவும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கதான் செய்கிறது. அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு மாறி ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், எது மாதிரி படிக்கணும், இது எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே தான் இருப்பார். ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது. கொஞ்சம் அதிகமான க்ரோத் ஓரியன்டாகவும் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறது, சில விஷயத்தை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பண்ணணும், ஒரு டார்கெட்டு, ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உத்தியோகத்தில் நிறைய மாற்றங்கள், வேலையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை 5ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயின் பார்வை, செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவதும் பொழுது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால் நல்ல மேன்மை, குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது பெற்றோர்களாகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிம்மதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், மெடிக்கல், பார்மசி, அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில், விளையாட்டுத் துறையில், இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு பிராண்டிங், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் அகாடமிஷியனாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரெடியேஷன், ஒரு லைசன்ஸு, ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகக்னிஷன், சர்டிஃபிகேஷன், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில்
இப்போ ஒரு டாப் பொசிஷன்ல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக முன்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. குறிப்பாக சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதி செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக் 15th ஆஃப் செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர், வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையை நான் ட்ரை பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க, அது புதுசாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸு, ஆன்சைட்டில் போகக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பிரச்சனைகள், கல்யாண தடை, திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. காதல் கைகூட விஷயங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியாக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள். நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போன வருஷம் ஃபுல்லாக விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள், வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள், காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில் நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் growth, ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு, அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு, ரெகக்னிஷன், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை, உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு. இதில் மெயினாக விஷயம் சொல்லணும்னு போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது. பர்சனல் சைடுலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்திலே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள், தாத்தா மூலமாக சில பெனிஃபிட்ஸ், பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்து வரக்கூடிய ஒரு ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த மிடில் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் வந்து அற்புதமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் 2025. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்குள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
செப்டம்பர் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து நேராக 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதே சமயத்தில் அவர் வந்து 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தான வீட்டையும் பார்க்குறார். சனி 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த 3-4 மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது. எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை வந்து ராகு மேல பருவதனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமா போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரி, மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில முதல் 2 வாரத்துல ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ள இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார். ஸோ இன்னுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அதுலேயும் சில 100% ப்ராப்தங்கள், 100% ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள், எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல, பங்குதாரர்கள் விஷயத்துல, குடும்பத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும், சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கிளையண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி தாக்கத்தின் ஒரு விஷயமையும் கொடுக்குது. முன்னே லக்னத்திலேயே சூரியனுங்கிற கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ அஷ்டம சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு, சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லைனாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரருக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும், சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள், கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள், பெயர்ச்சி, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவு விஷயத்துல சில அக்கறைகள் வேணும். உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு சில செட்பேக்ஸ், வண்டி வாகனத்தில் போகிறப்ப செட்பேக்ஸு, நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம க்ரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். ஆசைப்படாமல் நிதானமாக உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் வந்து அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது. போயிட்டு அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது, ஆட்சி கவிழ்வது, இதெல்லாமே அவங்களுடைய அஷ்டம சனி தாக்கத்தில் தான் வரும். ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, திடீர்னு சில உடல் உபாதைக்காக சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம சனி தாக்கத்தில் ராசி அதிபதி ஆகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. அது
குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள், மெடிக்கல் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி மார்ச் ஏப்ரல் மாதத்திலேருந்து 2025 வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும், குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது, இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பிணைப்புகள் வருவது, சில சங்கடங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது, அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டு புதிய முயற்சி, புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு, அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதான் கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல், தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசனி தாக்கம், இந்த பாவத்துவமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மனசை வருடுற மாதிரி நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது. அது மாதிரி ஒரு மனசை வருடுற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, பொறுமையாக இருந்து தான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம், வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும். ஸோ முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்திங்கன்னா கவனம் தேவை, விவேகம் தேவை. எதிலும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும். ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது நல்லதே ஒழிய இதை நம்ம எடுத்து நாம் வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் 2025 இல்லை என்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து
வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செப்டம்பர் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார், மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி வந்து 7 நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி, அதாவது 7 நாட் சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரயசனியில 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார். கடந்த 4 மாதமாகவே விரயசனி போய்கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு. 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ 5இல் கேது, 11இல் ராகு, 12இல் சனி, 3இல் குரு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 6ஆம் இடத்துல மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்குறார். அதே சமயத்தில் புதன் சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா புதனும் சூரியனும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சுக்கிரன் வந்து 4லேருந்து 5க்கு வரார். ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. செப்டம்பர் மாதம் 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராசி அதிபதி செவ்வாய் 6ல், சூரியன் புதன் 5ல், 4ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங், சில எதிர்பார்ப்புகள் போய்கொண்டு இருக்கும். செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி கணவர், கணவர் மனைவி, குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர் அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சூரியன் புதன் வந்து 6க்கு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார். ஸோ செகண்ட் ஆஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. முதல் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் 16ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன் சூரியன், 5இல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் வந்து வழுக்குது. புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்யக்கூடியவங்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது. ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுப கடனாக போகணும். ஒரு அபிவிருத்தி பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பரில் நல்லாவே உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்கள், கான்ட்ராக்ட்ஸ், புதிய அசோசியேஷன், அதுலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ருணச்சத்ரு பாவம் வலுக்குது. அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, நோய்த்தன்மை, அதே சமயத்தில் கடனை வலுக்குது. அது சனியும் பார்க்கிறார். ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அதிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார். சூரியன் பார்வை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அதே சமயத்தில் கடன்கள். அது வந்து செகண்ட் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் 2025
ஏப்ரல் மாதத்திலேருந்தே சனி 12ஆம் இடத்துலேருந்து 7.5 நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை. விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். வர வருமானத்துக்கு மீறின செலவுகள் போய்கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்திலேயே சனி இருந்து 7.5 நாள் சனியில் முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டிராவல், அலைச்சல்கள், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா. பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, நம்மளுடைய கலப்பு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன், வேறு ஜாதி, வேறு குலம், அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது, அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃபில் வந்து 5ஆம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் மூலமான சில நற்செய்திகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது. சனியும் 6ஆம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது, யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாற நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடன் விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்த வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு அஷ்டமத்தில் 8ல் மறைஞ்சிட்டார். சனி 5ல் இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ ராகு கேதுகள் 4, 10ல், சனி 5ல், குரு 8லிங்கிறப்போ கொஞ்சம் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பு இல்லை. ஒரு 50-50 தான் விருச்சிக ராசி கொடுக்குது. ஆனால் அஷ்டமத்தில் போன குரு 5ஆம் இடம்ங்கிற குழந்தை பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிங்கிறப்போ சில உபாதைகள், சில அந்த குழந்தைகள் விஷயத்தில் பூர்ண அந்த உங்களோட நேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அமைப்புகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனியே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையில் இருக்கும் பொழுது உறவுகள், காதல், பூர்வ புண்ணியம் இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். உறவுகளில் சில பிரச்சனைகள், குழந்தை நிமித்தங்களாக, காதல் விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்று விட்டார். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார், குரு பார்வை பெறுகிறார். அது அருமையான ஒரு விஷயம். ஸோ முதல் 2 வாரம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் விருச்சிக ராசிக்கு இருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும், அடமன்சி இருக்கும், புடிவாதங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் பண்ணும் பொழுது விருச்சிக ராசி குழந்தைங்க அவ்வளோ கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் இருக்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ்ஸு, நேரமாக எந்திரிச்சு படிக்கிறது, சிரத்தையாக அவங்க விஷயத்தை பார்த்துக்கிறது, நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும். யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் முதல் 2 வாரம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக தான் இருக்கணும். 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியோட மாற்றம் கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் சூரிய புதன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஹாஃப்லேருந்து அற்புதம். ஸோ வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 30க்குள்ள இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு. இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரங்கள் சுமாரான பலன்களும் 3rd and 4th வீக் அருமையான பலன்கள். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பாருங்கள் கொஞ்சம் உடல் உபாதைகள், மன சோர்வுகள், திடீர்னு சில ஏதோ நம்ம விழுந்துடுறது, அடிபடுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வம்பு வழக்குகள் முடிவில்லாமல் இருக்கிறது, பங்காளிகள் சண்டை, இது எல்லாமே கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் 3rd and 4th வீக் சில விஷயங்கள் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சாதாரணமாக முடியக்கூடிய அமைப்புகளாக முடியுது. ஸோ அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தொழில் மேன்மை, தொழிலில் கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்ஸ் வர்றது, கலைத்துறையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் லைனில் இருக்கிறவங்க, மீடியா துறை, சினிமா லைன், பியூட்டி, ஃபேஷன் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் க்ரோத்து, கொஞ்சம் ரெக்கக்னிஷன், பிராண்ட் வேல்யூ, அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த 3rd and 4th வீக் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் இப்போது இதுவரை மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கிடப்பில் போட்ட மாதிரி எதையுமே நம்மளால் செய்ய முடியல, கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கிறது, வர வேண்டிய பணம் வரல, ஒரு இடம் விற்கலான்னு பார்க்குறோம், விற்க முடியல. அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு கான்ட்ராக்ட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த கான்ட்ராக்ட் நடக்க மாட்டேங்குது. நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தில் அடுத்த லெவல் ஆஃப் நம்ம படிக்கலான்னு பார்க்குறோம், அந்த கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில அதிருப்திகள் போய்கொண்டிருந்த
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் சில ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. இது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் நம்ம வந்து என்ன நினைச்சோமோ அது இல்லாமல் வேற விதமான அமைப்புகள். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சா அப்படிதான் வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நடக்காமல் வேற விதமான அமைப்புல வேற ஒருத்தர் மூலமா நடந்து அதை ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் மைண்டு ஓப்பனா வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படிதான் படம், இது இருந்தாதான் நான் வந்து இது முடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்காம கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா எப்படியோ விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா மைண்டை வைக்கும் பொழுது பல ஆப்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒரு வழி, ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை பல வழி இருக்குதுங்கிறத நம்பணும். நீங்க அந்த பல வழியில நீங்க யோசிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க முடியும். இல்லைன்னா ஒரே வழியில போய் முடிக்கணும்னு நினைச்சா முடிகிற அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லா விஷயங்களும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேவைப்படுகிறது. ஸோ அது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய சுணக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஈஸியாக நம்ம கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் பெட்டர்மெண்ட், கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிறது வந்து கொஞ்சம் பெற்று விட்டோம். ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம நினச்சதை பிளான் பண்ணதை வேற வழியில் வேற மாதிரி நம்ம ஓரளவுக்கு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் திருமணஸ்தானம், அதாவது உங்களுடைய நீங்கள் யாரை வந்து காதல் விஷயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பண்ணுறவங்க காதல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் மாதத்தின் இறுதி பகுதியில் உண்டு. திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஓரளவுக்கு நம்ம டெக்னிக்கல் ஐடி சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறோம், நமக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம பெஞ்சில் இருக்கோம், நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டான ப்ராஜெக்ட் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், கேட்ரிங், மெடிக்கல், பார்மசி அது மாதிரி லைனில் இருக்கும், இன்சூரன்ஸ் செக்டார் அது மாதிரி லைன் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையை செவ்வாய்க்கு வரும் பொழுது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலம் டிராவல் திடீர்னு கொடுக்கும். ஸோ எப்போ இருந்தாலும் கிளம்புறக்கோ போகிறதுக்கு ரெடியாக இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கான்டாக்ட் கிளிக் ஆகி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து அந்த எல்சி அது மாதிரி முறையில் வந்து கேரண்டீட் மணி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நம்ம ஒரு டேர்ன் ஓவர் ஆகுது, ஒரு புது வாய்ப்பு வருதுன்ட்டு அவசரப்பட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து அவங்களுடைய சரக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு குரு வந்து 8 இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சனி 5 இருக்கார், ராகு கேதுகள் 4, 10 இருக்காங்க. அப்படிங்கிறப்போ தொழிலில் வந்து கொஞ்சம் கலக்கங்கள் கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஏதோ ஒன்று டெஸ்பரேட்டாக இருக்கிறீங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக போய் ஒரு புது சிக்கலில் போய் மாட்டிக்காமல் ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து செய்யும் பொழுது ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டானாலும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து லேட்டர் இந்த மந்த் என்று சொல்லப்படுகிற அந்த செப்டம்பர் மாதம் 15க்கு அப்புறம் வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இதில் கொஞ்சம் ஹோப்பும் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாக நடந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன ஒரு உறவுகளில் எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ எந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததோ அது கொஞ்சம் சற்று விலகி ஓரளவுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் செப்டம்பர் 2025 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வீக் அப்புறம், அதாவது கடைசி ஆஃப் என்று சொல்லப்படுகிற செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் வந்து நல்ல விதத்தில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க 2025 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும்
புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஸோ கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த 3 மாதமாக மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்புறம் சனி 6ல் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு. ராகு 5லும் கேது 11லையும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு. இதே மாதிரி மாத கிரகத்தின் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 10ஆம் இடத்துல முதல் 2 வாரம் இருந்து கடைசி 3வது 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். சூரியன் 11ல இருந்து 12க்கு வரார். புதன் பார்த்தீங்கன்னா 11ல இருந்து 12க்கு வரார். எப்போ 3வது 4வது வாரத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செவ்வாய் 12ல இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க. இதெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா, முதல் 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் ஃபோக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது. ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய் இருந்து சில உறவுகளில் மேன்மை இல்லாமல் இருந்தோம். படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக படிக்காமல் இருந்தாங்க. நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், உறவுகளில் அவ்வளோ சரியா இல்லை, நண்பர்களிடையே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை, அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கரெக்டா செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல், சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது. ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது குரு பார்வை, சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாகும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக 6 மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீரண கோளாறு, திடீர்னு வந்து விழுந்துடுறது, கொஞ்சம் அடிபடுதல், அது மாதிரி சில பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட சில பிணக்குகளோட இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய, கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 அது கொஞ்சம் வயது முதியோர்களுக்கு இருக்கு. அதே நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களிடையே, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ், அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸு, ஹாஸ்டிலிட்டி, கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார். இப்போ 3rd and 4th வீக்ல, அதாவது மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்கிறது. அதனால ஈவன் மாணவர்கள், இளம் வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், சில படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தையாக இல்லாதவங்க,
இப்போதான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது, வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை, நமக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல, அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 3rd and 4th வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிரகம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, அரசியல்வாதிகள், லீகல் கான்ட்ராக்ட்ஸ், கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்க, டெண்டர் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள். அதே சமயத்தில் ஃபாதர் வழியில், தகப்பனார் தாத்தா வழியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் 2nd ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனிப்பார்வை பெற்று இந்த கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கிடையே சில பிணக்குகள், வம்பு வழக்குகள், கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் சில இதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகள்லாம் முடிகிற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வரார். ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் லைனில், பார்மசிட்டிக்கல் லைனில், இன்சூரன்ஸ் லைனில், ஸ்போர்ட்ஸ் லைனில், அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில், ஹோட்டல் துறையில், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பயிற்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை செவ்வாயில் வருகிறதுனால செப்டம்பர் 2nd வீக்லேருந்து செப்டம்பர் 15லேருந்து 3rd and 4th வீக், 2nd half ஆஃப் செப்டம்பரில் அது மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் வரும்பொழுது சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு பிராணங்கள் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு, அது மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பெயர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது. அதே சமயத்தில் சொத்து வர வேண்டிய விஷயங்கள், ஒய்ஃப் மூலமாக வர்றது, அப்பா மூலமாக வர்றது, நம்ம ஏர்ன் பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிறோட அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 2வது 3வது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் இதுவரைக்கும் வந்து சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்போ அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக 3rd and 4th வீக், 2nd half ஆஃப் செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 2nd half ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருந்து தான் சில விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்குமே ஒழிய எடுத்தமா கம்தமானு பண்ணோம்னா அவ்வளோ நமக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து, உறவுகள் விஷயத்துலேருந்து, காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது,
அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசாபுக்திக்கு போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா, அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா, அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா, அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும் 10ஆம் இடத்துல சனி போய் வேலை தொழிலில் பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்க போகக்கூடிய தருணத்தில் போயிட்டு இருக்கார். குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மிதுன ராசிக்கு அருமையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி ஆகிய புதனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3வது 4வது வாரத்தில் 4வது இடத்துக்கு மாறுகிறார். சூரியனும் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். கேதுவோட சேர போகிறார். இத்தகைய மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்புக்கு. ஆனால் சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை. மறைமுக இன்கம்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, தவறுகள் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுக்குது. அதே சமயத்துல புதன் ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் மூல திருக்கோண பலம் பெறும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு, இடம் வீடு அது மாதிரி சில விஷயத்துல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார், சூரியனும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும். நாம வந்து என்னதான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிலேஸும் சில ஹேர்டில்ஸ் என்னங்க சில தடங்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சனியின் 10ஆம் வீட்டு பார்வை கொடுக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயத்தில் 6ஆம் வீட்டு ருணச்சத்திராதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுகிறார். ஸோ குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்கள் வந்து மெனக்கிட வேண்டிய அமைப்புகள் இருக்குது. லாபம் நோக்கி சில விஷயங்கள் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த ராசி அதிபதி ஒரு பக்கம் பலம் பெறுகிறார், ஒரு பக்கம் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்பட போகிறது. அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது எல்லாமே மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அருமையா இருக்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரமும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு சரியா வருவதனால அதுக்கு பிடிச்ச நட்பு வீடு, ஸ்தானபலம் உள்ள வீடு, அது மாதிரி வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா ராசிகளிலேயே புதன் வந்து மாறுவதனால எண்ணத்தில் தீர்க்கங்கள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு, எல்லாத்துலேயும் ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் வந்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் என்ன போகலாம், எது மாதிரி காலேஜ் நம்ம ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க படிக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் நேர்த்தியான சில அப்ரோச்சு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான
இப்போ ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருந்தாலும் நல்ல அமைப்பு வருது. அதே சமயத்தில் செவ்வாயும் குரு பார்வை வருதுனால மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவு கான்ஃபிடென்ஸும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுனராசி 2025 செப்டம்பர் மாதம் மிதுனராசிக்காரருக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு கேதுகள் 9-3 இருக்கும் பொழுது சகோதர விஷயங்கள், இளைய சகோதர விஷயங்கள், தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் சில அக்கறைகள் தேவைப்படும். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே குரு இருந்து 7ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பார்ப்பதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில் டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம், இப்போதான் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 4 மாசமாவே கிடைக்குது. ஏன்னா குரு 12ல் போய் விரயங்களாகவே போன வருஷம் 2024 மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்போ மாறி விரயங்கள் குறைந்து இப்போ அவரு என்ன செய்யலாம், அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி செய்து நம்ம முன்னுக்கு வர முடியுங்கிறதுல கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது, வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது, அதாவது நம்ம அமைச்சிக்கிறது. அதே சமயத்தில் தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் வாங்குறது, வசதிப்படுத்திக்கிறது. அதே சமயத்தில் தொழில் வேலையில் அடுத்த லெவல் போகிறது. இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த 3ஆம் இடத்து சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. ஸோ கடந்த 3-4 மாதமாகவே வேலை தொழிலில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதுன ராசிக்காரருக்கு அது சனி கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் படிநிலையில் அந்த தொழில் வேலை படிநிலையில் போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதாக இருக்கட்டும், சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், வேண்டாததை கழித்து வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறந்த காலம் போன காலத்தில் 2-3 வருஷத்தில் நம்ம எந்தெந்த விஷயத்தை விட்டுட்டோமோ, எந்தெந்த விஷயம் அவ்வளோ சிரத்தையாக செய்யலையோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 கண்டிப்பாக உண்டு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெட்டராக இருக்கு. மாத கிரகத்தின் குறிப்பாக ராசி அதிபதி சூரியன், ராஜயோகாதிபதி சுக்கிரன், செவ்வாய், அதாவது மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெறுவதனால சில எதிரிகளின் பிரச்சனைகள், எதிரிகளால தொல்லைகள், வம்பு வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து சில பிரச்சனைகள் இல்லாமல், ஏன்னா 6க்கு 12ஆம் இடத்துல 5ல் இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நல்லா யூஸ் பண்ணி சில விஷயங்கள் சாதகமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வம்பு வழக்குகள் எல்லாம் குறைச்சி இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தை உத்வேகமாக செய்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் நகரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் நிறைந்த ஒரு மாதம், ஒரு காலகட்டமாக 2 வாரமாக இருந்து 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ், சில கையில் சில விஷயங்கள் விழுவுது, சிலது நம்ம அச்சீவ் பண்ணுறோங்கிற மாதிரி சில விஷயங்கள், சிலது வாங்கணும், சிலது நம்ம கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு 2ஆக பிரிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 2 வாரம், செகண்ட் ஹாஃப் கடைசி 2 வாரத்தையும் பிரிக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வாங்கக்கூடிய, முயற்சிக்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மிதுன ராசிக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபு